அன்பார்ந்த என் தமிழ் இனிய மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் ஓய்வு பெற்ற ஒரு அரசு அதிகாரி மட்டுமல்லாமல் அடிப்படையில் ஒரு இலக்கியவாதி. என் பால்ய பருவத்திலிருந்தே கவிதைகள், சிறுகதைகள், கதைகள் எழுதுவதிலே ஆர்வமுடையவன். அதன் பொருட்டு சில பல புத்தகங்களை நான் வெளியிட்டிருக்கின்றேன். அந்த வகையிலே நான் நமது நாட்டில் இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்கள், பிரபலங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும், அவர்களிடையே ஓரிரு நிமிடங்கள் பேசக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்புகளை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாக தமிழகத்திலே முதுபெரும் தலைவராக இருந்த முத்தமிழ் அறிஞர் ஐயா கலைஞர் அவர்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அது 1994ஆம் ஆண்டு அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றார். அப்போது நான் எனது அரசு பதவியின் காரணமாக பயிற்சி எடுப்பதற்காக சென்னைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு 2 மாத காலங்கள் அந்த பயிற்சியை முடிக்குவதற்கு நான் அங்கு இருந்தாக வேண்டும். ஆதலால் அந்த நேரத்தில் நான் கையெழுத்து பிரதிகளாக என் கவிதைகளை எடுத்துச் சென்றேன். எப்படியாவது ஐயா கலைஞர் அவர்களை சந்தித்து இந்த முறை ஒரு அணிந்துரை வாங்கிவிட வேண்டும் என்ற முனைப்போடு நான் சென்றிருந்தேன். அப்படி நான் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு நாள் மாலை 5 மணிக்கு அறிவாலயம் சென்றேன். அங்கே சென்று அங்கே இருக்கின்ற அந்த மேனேஜர் அவர்கள், உதவியாளர் அவர்கள் எங்கே வந்தீங்களே கேட்டார். இந்த மாதிரி ஐயாவை சந்திக்க வேண்டும் என்று. ஐயாவை சந்திப்பதற்கு இப்போதைக்கு நேரமில்லை, நாளையும் முடியாது, நாளை மறுநாள் மாலை வாருங்கள் என்று எனக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்தார்கள். அதே போல் நான் அடுத்த நாள் விடுத்து அதுக்கு அடுத்த நாள் சரியாக 4 மணிக்கெல்லாம் நான் சென்று விட்டேன் அறிவாலயம். அன்று 4 மணியிலிருந்து 5 மணி வரை அந்த 1 மணி நேரம் அறிவாலயத்தை சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை பெற்றேன். மனம் மகிழ்வடைந்தது. சுமார் 5 இருக்கும். அந்த நேரத்தில் அன்றைய சபாநாயகராக இருந்த, முன்னாள் சபாநாயகராக இருந்த ஐயா தமிழ் கொடிமகன் ஐயா வந்து, நீங்கள் தானே மணிவண்ணன், உங்களை தலைவர் அழைக்கிறார் என்று என்னை வினவினார். நானும் பவ்யமாக தலைவரை பார்க்க சென்றேன் உள்ளே. அங்கே தலைவரோடு பேராசிரியர்கள், பிறகு ரகுமான் கான் ஐயா அவர்கள், இன்னும் சிலவர்களெல்லாம் இருந்தார்கள், தலைவர்களெல்லாம் இருந்தார்கள். சற்று எனக்கு பதட்டமாகத்தான் இருந்தது. ஆனாலும் தலைவரே கேட்டார், எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னார். ஐயா, என் பேர் மணிவண்ணன், நான் நீலகிரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன், உங்கள்கிட்ட ஒரு அணிந்துரை வாங்கலான்னு வந்தேன் அப்படின்னார். சந்தோஷம். எப்போதுலேருந்து கவிதை எழுதிங்க? நான் என்னுடைய சின்ன வயசுலேருந்து எழுதிட்டுருக்கேன். பரவாயில்லை, சரி, ஏதாவது பரிசு வாங்கியிருக்கீங்களா அப்படின்னார். வாங்கியிருக்கேன்னு. 1993 போன ஆண்டு நம்ம சசிகலா நடராஜன் ஐயா அவர்கள் நடத்திய தமிழரசி வார இதழ் மாநில அளவிலே ஒரு கவிதை போட்டி நடத்தினார்கள். அந்த போட்டியிலே நான் முதல் பரிசு பெற்று பொற்கொடி கவிஞன் என்ற பட்டத்தையும் வாங்கியிருக்கிறேன். அடுத்ததாக தஞ்சாவூரிலே தஞ்சை பல்கலைக்கழக துணைவேந்தர் இருந்த ஐயா நடராசன் அவர்களால் இலக்கிய சிற்பிங்கிற பட்டம் வாங்கியிருக்கேன் கவிதைக்காக. அதே தஞ்சாவூரில் கவியறிவிங்கிற பட்டமும் வாங்கியிருக்கேன். இப்படி சில பட்டங்கள்லாம் வாங்கியிருக்கேன் என்று ஐயாவிடம் சொன்னேன். சந்தோஷம் என்று அந்த கையெழுத்து பிரதியில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 கவிதைகளை வாசித்து பார்த்தார். வாசித்ததும் பரவாயில்லை, நல்ல அழுத்தமான கவிதை தான் எழுதியிருக்கீங்க, எழுத்துக்களை எழுதியிருக்கீங்க, பரவாயில்லை, சரி நான் அணிந்துரை தரேன் என்று அந்த கையெழுத்து பிரதி உதவியாளர் கொடுத்து, சரி போங்க அவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். சரி, போனமே தலைவரை முதலாக சந்திக்கும்போது ஏதாவது நம்ம கட்சி நிதியாக கொடுத்தாக வேண்டும் என்று அன்றைக்கு ஒரு 51 ரூபாயை அவரது கையில் கொடுத்தேன். அவர் 51 ரூபாய் கையில் வாங்கி கொண்டு அந்த 50 ரூபாயை வைத்து கொண்டு 1 ரூபாய் தவற விட்டு விட்டார் கீழே. அவர் தவறவிட்ட
அந்த ரூபாய் நாணயத்தை அவரும் குனிந்தெடுக்க, நானும் குனிந்தெடுக்க, கடைசியில் அவரே எடுத்து விட்டார். எடுத்து எழுந்த உடனே என்னிடம் சொன்னார், வாழ்க்கையில் எதையுமே தவற விடக்கூடாது அப்படின்னார். ரொம்ப நன்றிங்கய்யா, நான் தவற விட மாட்டேன் அப்படின்னு. இந்த நிகழ்ச்சி என்னை நெகிழ வைத்தது. எவ்வளோ பெரிய தலைவர், அவரிடம் இல்லாத பணமா, பொருளா, புகழா, எப்படி அந்த வயதிலும் அவ்வளவு சிரத்தை கொண்டு அந்த ரூபாய் நாணயத்தை எடுத்தார். அந்த எடுத்த நிகழ்வை என் நெஞ்சிலே இன்றும் பசுமையாக இருக்கிறது. இந்த செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.